தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கேரளாவுக்கு தப்பி ஓட்டம். கேரளாவுக்கு தப்பி ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் மற்றும் இடும்பவனம் கார்த்தியை குறித்து அவதூறாக பேசி வருவது நாம் கண்கூடாக காண்கிறோம். இந்த சூழ்நிலையில் சாட்டை துரைமுருகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் தேனி கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக கிழக்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி. தேனி பக்கம் வந்து பாரு என்று மிரட்டல் விடுத்தார். தேனியில் கடந்த சனிக்கிழமை நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் சாட்டை துரைமுருகன் மற்றும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளர்கள் பேசும்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் 2 சக்கர வாகனங்களில் அந்த பொதுக்கூட்டம் நடக்கும் இடங்களில் 2 சக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு விசில் அடித்துக் கொண்டு சென்று இடையூறு செய்தனர். மேலும் 5 கார்களில் வந்து இடையூறு செய்தனர். நாம் தமிழர் கட்சியினர் சுற்றி வளைத்தனர். காவல்துறை வந்தது, விலக்கிவிட்டு சமாதானப்படுத்தினர். இந்த சூழ்நிலையில் காவல்துறையானது கொலை மிரட்டல் விடுத்த லெப்ட் பாண்டி மீது 5 பிரிவு வழக்குகள் பதிவு செய்தது. தற்பொழுது காவல்துறை தேடி வருகிறது. லெப்ட் பாண்டி தலைமறைவாகியுள்ளார். அவர் கேரளாவுக்கு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. லெப்ட் பாண்டி எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை. காவல்துறை 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள காரணத்தினால் எந்த நேரமும் தன்னை கைது செய்யலாம் என்று கருதி கைது நடவடிக்கைக்கு பயந்து அவர் கேரளாவுக்கு தப்பி ஓடியுள்ளார் என்று கூறப்படுகிறது. கேரளாவில் பதுங்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது. தமிழக காவல்துறை கேரளாவுக்கு விரைந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது.